ஹே கைஸ்! ஸோ இன்னைக்கு மஷ்ரூம் வெஜ் பிரியாணி தான் பண்ண போறேன். ஸோ அதுக்கு ஒரு குக்கர்ல கொஞ்சமா குக்கிங் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அது 2ம் நல்லா ஹீட் ஆனதும் அது கூடவே நான் சோம்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதில் கிராம்பு, பட்டை, எல்லாமே இந்த பிரிஞ்சி இலை, இந்த அன்னாச்சி பூ இது எல்லாமே அப்புறம் கல்பாசி இது எல்லாமே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பிரியாணிக்கு போடுற மசாலாஸ் போடுறதுலாம் அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஆனியன் அப்புறம் பச்சை மிளகா ஒரு 2 4 கீறி வச்சுருக்கேன். இப்போ இது 2த்தையுமே ஆட் பண்ணி நல்லா ப்ரௌனிஷாக வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா ராஸ்மல் போகிற வரைக்கும் இதே ப்ரௌனிஷாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டுக்கிறேன். இப்போ புதினா ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அது நல்லா வதங்கினதும் அது கூடவே நான் என்ன பண்ணேன், பட்டாணி கொஞ்சம் பச்சை பட்டாணி வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம இருக்கிறவங்க போட்டுக்கலாம், இல்லாதவங்க அப்படியே கூட செஞ்சுக்கலாம். நான் என்கிட்ட இருந்துச்சு, ஸோ அதனால் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கூடவே நான் மஷ்ரூமை வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேணாம். இது வதங்கினா கொஞ்சம் தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். இப்போ இது வதக்கி விட்டதுக்கப்புறம் நான் சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது கூடவே நான் பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட இன்னும் கரம் மசாலா லாஸ்ட்டாக கொஞ்சம் போட்டுக்கிட்டு, இதுக்கு நான் இந்த கப் அளவு தான் நான் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதே கப் அளவில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கிறேன். தயிர் இது ஊற்றுறதும் ஊற்றாததும் அவங்கவுங்க இஷ்டம் தான். எனக்கு தயிர் அண்டு லெமன்லாம் போட்டால் பிடிக்கும் அந்த ஃப்ளேவர். ஸோ அதனால் நான் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கப் நான் காட்டினேன் இல்லையா, அந்த கப் அளவில் நான் ஒரு 1 1/4 அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலாவோட அதுக்கப்புறம் அந்த கப் அளவில் நான் 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டு ஏற்கனவே நான் தயிர் கொஞ்சம் 1/2 கப்பு ஊற்றிருந்தேன் இல்லையா, ஸோ அதுக்காகவும் அதுவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் தண்ணிக்காக இப்போ அது கூடவே இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ 3 கப் அளவு தண்ணி ஊற்றின மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் 1 1/2 கப் அளவு ஃபுல் பாயில் அரிசிக்கு. ஸோ இப்போ அதை நல்லா ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அது கூடவே லெமன் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. டேஸ்ட்டு உப்பு எல்லாம் காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ லிட்டை போட்டு மூடி ஒரு 3 விசில் வச்சு நான் இறக்கிக்கிறேன். இப்போ இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நல்லா ரைஸ் குழையாமல் கரெக்டாக வந்திருக்கு. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.